ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்மணி அன்புடன் சீரியல்ல கண்மணியும் அன்பும் ஒன்று சேர்ந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, அன்புவோட ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க புது நம்பர்லேருந்து. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் அன்பு சார்ஜர் போட்டு இருக்காங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, இது தெரியாம இது கம்பெனியோட ஃபோனுன்னு சொல்லிட்டு கால் வந்தோடனே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ ஹலோன்றாங்க. வெண்ணிலாவும் ஹலோன்றாங்க. கண்மணி பார்த்தீங்களே முன்ன கால் பண்ணீங்களே அவங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10 பேருக்கு சாப்பாடு கேட்டிருந்தீங்களே, அந்த விஷயமா தானே கால் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்மணியும் பார்த்தீங்கன்னா, ஜேபி ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்றாங்க. வெண்ணிலாவுக்கு பார்த்தீங்கன்னா, புரியல. ஹலோ ஹலோன்னே இருக்காங்க. இருங்க அப்படியே இருங்க, சிக்னல் கிடைக்கல. நான் வெளிய வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, ஃபோன எடுத்துக்கின்னு வெளிய வராங்க. கை தவறி பார்த்தீங்கன்னா, ஃபோன் கீழ விழுந்து உடைஞ்சிருது. தேன்மொழி பார்த்தீங்கன்னா, "என்ன கண்மணி ஃபோன இப்படி போட்ட? உடைஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, ஹலோ ஹலோன்றாங்க. சிக்னலும் கட் ஆயிருது. கால் கட் ஆனோனே திரும்பவும் வெண்ணிலா ட்ரை பண்றாங்க. நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயோ! என்னாச்சுன்னு தெரியலையே. அன்பு பேசுவான்னு பார்த்தா, ஒரு லேடி பேசுறாளே! எந்த ரெஸ்டாரண்ட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வெண்ணிலா கிட்ட பார்த்தீங்கன்னா, பாட்டி கேட்குறாங்க, "என்ன வெண்ணிலா அன்பு பேசினானா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல பாட்டி. ஆனா கால் அட்டெண்ட் பண்ணாங்க. ஆனா அன்பு அட்டெண்ட் பண்ணல. யாரோ ஒரு லேடி பேசுறா. ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் பேரு சொன்னா. ஆனா என்ன ரெஸ்டாரண்ட்டுன்னு புரியல. சிக்னல் கிடைக்கல பாட்டி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாச்சும் அன்பு கண்டுபிடிச்சு ஆகணுமே வெண்ணிலா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "ஆமா பாட்டி. இன்னைக்குள்ள நான் அன்பு எங்க இருக்காங்கன்றத நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க தைரியமா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. இங்க ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா, அன்பு வராங்க. "ஐய்யய்யோ! யாரு என் ஃபோன போட்டு உடைச்சது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப கண்மணி பார்த்தீங்கன்னா, "நான் தான் தெரியாம எடுத்தேன். கம்பெனி ஃபோனுன்னு எடுத்தேன். உங்க ஃபோனுன்னு எனக்கு தெரியல. கால் வந்தது. ஆனா கை தவறி கீழ விழுந்துருச்சு. சாரிங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது? நீயா தெரியாம பண்ணிட்ட? நீ வேணும்னு தான் பண்ணியிருப்ப. ஆனா கேட்டா தெரியாம பண்ணிட்டேன். அன்னைக்கு அப்படிதான் கட்டையால பின்னாடி அடிச்சுட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னேன். எல்லாம் நீ வேணும்னு தான் பண்ற" அப்படின்ற மாரி அன்பு கோவமா பேசுறாங்க. ஆனா பாரு, என்னோட வயித்தெரிச்சல் உன்ன சும்மா விடாது. உன்னோட ஃபோனும் இதே மாரி ஒரு நாள் உடையும். அப்ப நான் அத நெனச்சு சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன எடுத்துன்னு அன்பு கெளம்பிர்றாங்க. இங்க வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் ட்ராக் பண்றவங்களுக்கு கால் பண்ணி, "நான் வெண்ணிலா பேசுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி கெடைச்சது?" அப்படின்றாங்க. "ஃப்ரெண்டு கிட்ட தான் வாங்குனேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஒரு நம்பர் குடுக்குறேன். அது எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, "ஃபர்ஸ்ட்டு எனக்கு 5000 என்னோட நம்பருக்கு அனுப்பு. அப்புறம் நீ அந்த நம்பர குடு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா, அந்த 5000த்த அனுப்பிச்சிடுறாங்க. வந்துச்சு. இப்ப நம்பர் சொல்லுங்க அப்டின்றாங்க. வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா, நம்பர் சொல்லிட்டு, "என்னோட அன்பு எங்க இருக்காங்கன்னு சொல்ட்டு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவீங்கல்ல" அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. "கண்டுபிடிச்சிருவோம் மேடம். கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சுட்டேன்னு நெனச்சுக்கோங்க" அப்டின்னு சொல்றாங்க. வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா, "சீக்கிரம் எனக்கு இன்ஃபார்ம் குடுங்க" அப்டின்னு சொல்ட்டு கால் கட் பண்ணிர்றாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, "என்ன பெரியசாமி அண்ணன், இன்னைக்கு பிசினஸ் எப்படி போச்சு? வழக்கமா இருக்க கூட்டத்த விட இன்னைக்கு அதிகமா கூட்டம் இருந்த மாரி இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவரும் பார்த்தீங்கன்னா, "ஆமா தம்பி, கேஸ் தட்டுப்பாடால வேற ஹோட்டலுக்கு போனவங்கலாம் நம்ம ரெஸ்டாரண்ட்ட தேடி வந்தாங்க. அதனால பிசினஸ் இன்னைக்கு பரவால்ல தான், ஓரளவுக்கு நல்லா போச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதுக்கு தான் அண்ணே, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சொல்றத கேட்கணும். அவங்க இஷ்டமா ஆடக்கூடாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவங்க நான் சொல்றத ஏற்கனவே கேட்டிருந்தா, நானும் இந்த நிலைமைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்திருக்க மாட்டேன். இந்த ரெஸ்டாரண்ட்டும் இந்த நிலைமைக்கு போயிருக்காது" அப்படின்ற மாரி கண்மணியா அன்பு குத்தி காட்டுறாங்க. "எப்படியாண்ணா யார் என் பேச்ச கேட்டான்னா, கேட்கலனா என்ன? நீங்க என் பேச்ச கேட்டீங்கல்ல, அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷண்ணே. சரிண்ணே நான் வரட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கிளம்புறாங்க. இங்க ரோட்ல பார்த்தீங்கன்னா, கண்மணியோட சித்தப்பா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா குடிச்சுக்கிட்டு ரோட்ல நடக்க முடியாம நடந்து வந்துன்னு இருக்காங்க. இத பார்த்த அன்பு பார்த்தீங்கன்னா, அவரு விழ போறவர போய் புடிச்சுக்கிறாரு. அப்ப அவரோட சித்தப்பா பார்த்தீங்கன்னா, "என்ன நீ புடிச்சுட்டா நான் விழுந்திருப்பனா?" அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறாங்க. அப்ப "எதுக்கு இந்த மாரி குடிச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அன்பு கேட்குறாரு. "இந்த வாய்ஸ எங்கேயோ கேட்டுருக்கனே" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மூஞ்சிய பார்க்கும்போது, "ஐயோ! மாப்பிள நீங்களா? சாரிங்க நான் நக்கலா பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி விடுங்க. எதுக்கு இப்படி குடிச்சிருக்கீங்க?" அப்படின்றாங்க. "இல்ல மாப்பிள எனக்கு நெறைய மன கஷ்டம் இருக்கு. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா மனசு விட்டு பேசணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏற்கனவே நான் ரோட்ல அடிபட்டு இருந்தவன நீங்க தான் என்ன எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்துனீங்க. திரும்பவும் நீங்க தான் என்ன இந்த மாரி பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரி அன்பும் பார்த்தீங்கன்னா, அவர கூப்பிட்டுக்கின்னு வந்துடுறாங்க வீட்டுக்கு. "சரி கிளம்புங்க.
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி விட்டு போறீங்களே மாப்பிள, வாங்க வீட்டுக்குள்ள போலாம்" அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டின்னு போறாங்க. அங்க கண்மணியோட சித்தியும், அம்மாவும் எல்லாம் இருக்காங்க. அப்ப உள்ள வந்தோனே, "என்ன அப்படி பார்க்குறீங்க? வராத மாப்பிள வந்திருக்காரு. இப்படி ஷாக் ஆகி பார்க்குறீங்க" அப்படின்றாங்க. கண்மணியோட சித்தி பார்த்தீங்கன்னா, "அக்கா என்னக்கா இவரு குடிச்சு போட்டு இப்படி நம்ம மானத்த வாங்குறாரு" அப்படின்றாங்க. கண்மணியோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, "என்னடி இதுக்கு மேல குடிக்க மாட்டேன்னு சொல்ட்டு உன் மேல சத்தியம் பண்ணாரு. இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, "வாங்க மாப்பிள உள்ள உட்காரலான்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. "இல்ல, சரி நீங்க போங்க. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன கிளம்புறீங்களா? வாங்க நீயும் நானும் சேர்ந்து சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவரு பார்த்தீங்கன்னா, நீங்க கிளம்புறீங்களா? நீங்க சாப்பிடாதனால நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடாத சாப்பாடு எனக்கு சாப்பாடாவே தெரியாது. நீங்க கிளம்புங்க சரி. நான் போய் வெளிய படுத்துக்கிறேன். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப "நீங்க குடிச்சிருக்கீங்க. சாப்பிடாம படுத்தா வயிறு எரிச்சல் வரும். நீங்க சாப்பிட்டு படுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும். நீங்க தானே எவ்வளோ பெரிய செஃப்பு. நீங்களே இப்படி பண்ணா ஆகுமா?" அப்படின்றாங்க. அதுக்கு கண்மணியோட சித்தியும் பார்த்தீங்கன்னா, "மாப்பிள அவரு தான் அப்படி இருக்காருல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க. சாப்பிட்டு போங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட உட்காருறாங்க. அப்ப கண்மணிய பார்த்தீங்கன்னா, அவரோட சித்தப்பா, "ஏன்டா கண்மணி இப்ப நிக்கிற? மாப்பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்துன்னு வா போ உங்க சித்தி கூட போயிட்டு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்மணியும், "சித்தப்பா" அப்படின்றாங்க. கண்மணியோட அம்மாவும், "போய் எடுத்துட்டு வா போம்மா" அப்படின்றாங்க. கண்மணியும் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு சித்தப்பாக்கு வைக்கிறாங்க. "இல்ல ஃபர்ஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு தான் வைக்கணும். நீ எல்லாமே மாப்பிள்ளைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு" அப்படின்ற மாரி முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.